ஓகே. ஹவுஸ் யுவர் ட்ரேடிங் கோயிங் ஆன்? எப்படி போயிட்டுருக்கு? என்ன மாரி ட்ரேடிங்லாம் பண்ணிட்டுருக்கீங்க? எல்லாருமே பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கணபதி அவர் இருக்கீங்களா? ஐ திங்க் சார் நீங்க தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இல்லையா லாஸ்ட் வீக்? ஐம் நாட் ஷுர் நீங்களா அதுன்னு. திவ்யா கணபதி, ஐ திங்க் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன் ஐ பிலீவ். Yes, sir. நீங்க தான் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்களா அந்த லாஸஸ் பத்தி? ஆமா சார். ஓகே. லைக் அது ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? லைக் நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் முன்னாடியுமே சொல்லுங்க. லைக் நீங்க இல்லையோ? ஓகே. இல்ல. லாஸ்ட் வீக் வந்து எனக்கு ஆக்சுவலி ஐ ரிசீவ்ட் அ மெசேஜ். அந்த மெசேஜ்ல வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேரே நான் பண்றேன். பட் ஸ்க்ரீன் ஷேரை விட பெட்டர் நான் ஸ்க்ரீன் ஷாட் காட்டினா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஷேர் மை ஸ்க்ரீன். என்னோட என்டையர் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஸ்க்ரீன் தெரியுதுன்னா கொஞ்சம் தெரியுதுன்னு மட்டும் சொல்லுங்க. Yes, தெரியுது sir. தெரியுது. சி இது வந்து எனக்கு லாஸ்ட் வீக் வந்து ஐ ரிசீவ் அ மெசேஜ் ஃப்ரம் திஸ் பர்சன். இவர் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம குரூப்பில் லேர்னிங்கில் குரூப்பில் இருந்தவர். ஓகேங்களா? இன்ஃபேக்ட் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்றதே பாருங்கள். லைக் இது நான் வந்து யாரையுமே அஃபர்ன் பண்ணணுன்ற தாட்லலாம் நான் பேசல. ஜஸ்ட் நான் அதை ஸ்க்ரீனில் சென்டராக வைக்கிறேன் ஜஸ்ட் டு சி. ஓகே. சி இங்கே பாருங்கள் கிளியராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்கௌண்ட் ஹேண்டலிங்காக கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ கொடுத்ததில் வந்துட்டு எவ்வளோ லாஸஸ் போயிருக்குன்னா அப்ராக்சிமேட்லி 20 lakhs. ஸோ இது இட்ஸ் நாட் அ ஜோக் ஆக்சுவலி. சரிங்களா? ஸோ இது அந்த மாதிரி நிறையா மெசேஜஸ் இது வரைக்கும் நான் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்டில் பார்த்ததில் ஹையஸ்ட் லாஸஸ்னால் இதுதான். கம்யூனிட்டியில் வந்துட்டு 70-80 lakhs வரைக்கும் லாஸஸ் பண்ணி என்கிட்ட வந்து காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு ரெக்கவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டூடெண்ட்டில் ஹையஸ்ட் லாஸஸ் அப்படின்னு பார்த்தா இவங்க தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி மற்ற யார் யாரெல்லாம் அப்படி இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 15-20 பீப்புள்ஸ்க்கு வந்து இண்டிவிஜுவலாக நான் மெசேஜஸ் பண்ணேன். யூடியூப்பில் லைவ் போடுவேன் நான். இல்லை சார், இப்போ எனக்கு ஆக்சுவலி இங்கே எலக்ட்ரிசிட்டி நான் இதில் தான் பேசிகிட்டு இருக்கேன், லேப்பில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதிலேருந்து லைவ் போட முடியல. ஓகே. ஸோ கமிங் டு த டாபிக். இப்போ இந்த லாஸஸ்க்கான ரீசன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹேண்ட்லிங். ஓகேங்களா? பட் நான் எல்லாருக்குமே ஃப்ரீக்வெண்ட்டாக நான் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் ட்ரேடிங் எப்படி போயிட்டுருக்கு, எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, லாஸஸ் இருக்கா, ப்ராஃபிட்ஸ் இருக்கான்னு நான் கேட்கும்போது ஒரு சில பேர் வந்துட்டு இட்ஸ் கோயிங் ஆன் ஸ்மூத்லின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பட் ஒரு சில பேர் வந்து இன்னும் எங்களால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, ஸ்டில் நாங்கள் லாஸஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. நான் எல்லாருக்கிட்டேயுமே இண்டிவிஜுவலாக கேட்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு 15-20 பீப்புள்ஸ் கிட்ட கேட்கும்போது எனக்கு வந்து மோஸ்ட்லி அதில் 80% கிட்ட லூசிங்கில் தான் இருக்கீங்க அப்படின்றது வந்து எனக்கு புரிஞ்சுது. ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் கேட்கணுன்ற அந்த ஒரு அவசியத்தை தாண்டி ஓகே நம்ம இதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே. ஸோ அதுக்கு தான் இப்போ இந்த வெபினார் நான் இப்போது ஆக்சுவலி வச்சுட்ருக்கேன். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ரெக்கார்டிங் ட்ரை பண்ணுறேன். இஃப் இன் கேஸ் வாய்ஸ் அதில் கிளியராக இல்லைனா நான் இப்போ நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி. இப்போது நீங்கள் உங்கள் ஒருத்தராக நீங்கள் மேபி சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்னன்னா, இப்போ ஆக்சுவலி நீங்க ட்ரேட் பண்ணும்போது எந்த மாதிரியான திங்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்றீங்க? ஆல்ரெடி நீங்க வந்து கோர்சஸ்ல பார்த்துருப்பீங்க. பேசிக் எஸ்எம்சில இருந்து நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் வரைக்கும் நீங்க மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு ட்ராப்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் இன்டியூஸ்மென்ட் லிக்விடிட்டி. ஓகே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் இஃப் யூ ஆர் லூசிங்னா எதனால லூஸ் பண்றீங்க? உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதனால நீங்க லாஸஸ்ல இருக்கீங்கன்றத நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னீங்கன்னா, நான் அத ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு பெட்டரா இருக்கும். யாராவது ஸ்டில் லூசிங் மனியா இருக்கீங்களா?
ஆமா, நீங்க சொன்னீங்கன்னா தான் வந்துட்டு ஆக்சுவலி உங்களுடைய நிலைமை உங்களுக்கே தெரிய வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க பேசுறது தான் பெட்டர். ஆமாங்க சார். சரவணன், நீங்க மைக் ஆன் பண்ணியிருக்கீங்க. சொல்லுங்க. எனிதிங்? இது நான் ஸ்டார்ட் பண்ணல சார். அந்த இது பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஓகே, எனக்கு சப்போர்ட்ன்னு நினைச்சேன். எஸ்எம்சி அதை வச்சு தான் பண்றேன். சப்போர்ட்ன்னு நினைச்சேன் எடுக்கிறேன். பட் அது வந்து சப்போர்ட்ல இருக்க மாட்டேங்குது. ஓகே. சம்டைம் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ நீங்க சப்போர்ட்டா நெனச்சு பார்க்குற இடம் வந்து சப்போர்ட்டா ஆமா, இருக்கும்போது, இருக்க அது வந்து மாட்டேங்குது. தப்பா இருக்கு. ஓகே. இப்ப நான் வந்து ஸ்டாப் லாஸ்க்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கனெக்ட் பண்ணி வைக்கிறேன்னா அது ஹிட் ஆகுது. பட் மேல போகுது. பட் ஹிட் ஆயிட்டு மேல போற மாதிரி. ஓகே. ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு ஹிட் ஆயிட்டு திரும்ப மார்க்கெட் மூவ் ஆகுது. ஆ, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டைரக்ஷன்ல. ஆ. ஓகே. தட்ஸ் ஆப்வியஸ் திங். இது யூசுவலா நடக்கும். அண்ட் வேற ஏதாவது திங்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் மேக்ஸிமம் இந்த எஸ்எம்சி அதை வச்சு தான். ஸோ ஃபுல்லா எஸ்எம்சி இப்போ உங்களுக்கு உங்களுடைய பேப்பர் ட்ரேடிங்ல அட்லீஸ்ட் வந்துட்டு ப்ராஃபிட்டபுளா இருக்கா? பிராக்டிஸ்ல. எஸ்எம்சி அட்லீஸ்ட். ப்ராஃபிட்டபிளா இருக்கு சார். ஆனா ரொம்ப ஓகே. ஸோ வேற யாராவது இந்த மாரி இருக்கீங்களா? தேங்க் யூ சார். வேற யாராவது இருக்கீங்களா? லாஸஸ் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ரீசன்ஸ் மட்டுமே சொன்னாலே போதும். சி காய்ஸ், இங்க கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பீப்பிள்ஸாவது இருப்பீங்க. தினேஷ், திவ்யா, கணபதி. ஸோ மோஸ்ட்லி ஒருத்தரா வந்து மேபி சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்லன்னா அட்லீஸ்ட் நீங்க ப்ராஃபிட்டபுளா இருக்கீங்கன்னா, எஸ் ஐ அம் ப்ராஃபிட்டபுள் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொன்னா கூட தட்ஸ் ஃபைன். எல்லாருமே ப்ராஃபிட்டபுளா தான் இருக்கீங்களா? ஓகே. சரி. இப்போ நானே வந்துட்டு டாபிக்ஸ் நான் டைரக்டாவே வரேன். இப்போ லாஸஸ் வந்துட்டு ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட டைரக்ட் ட்ரெண்ட கண்டுபிடிக்கிறது கஷ்டப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் திங் நான் நோட்டீஸ் பண்ணதுல வந்து கிளியரா அதுதான் எனக்கு புரியுது. ட்ரெண்ட் தெரியாம நீங்க வந்து ட்ரேட் எடுக்கும்போது, உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்ரேட் போயிடுது. ஸோ யூ ஆர் லூசிங். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஃப்ரீக்வென்ட்டா நடக்கிற ஒரு ஒரு சில திங்ஸ். அண்ட் ஒரு சில திங்ஸ் என்ன அப்படின்னா, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஃபோமோ. இதனால தான் வந்துட்டு நெறையா லாஸஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஐ திங்க் இப்போ அந்த அக்கவுண்ட் ஹேண்ட்லிங்ல ஒரு லாஸஸ் நான் காட்டியிருந்தேன்ல, ஐ திங்க் அவங்களும் வந்துட்டு அதே மாரியான திங்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்படி தான் லாஸஸ் நடந்திருக்கும். ஸோ இஃப் இன் கேஸ் அவங்க அந்த 20,000 20 லேக் குடுத்துருந்தாங்க இல்லையா? அதுக்கு பதிலா அவங்களே ஓனா ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, மேபி அவ்வளோ பெரிய லாஸஸ் கூட ஆயிருக்காது. இஃப் இன் கேஸ் அவங்களுக்கு அவங்க மேல கான்ஃபிடன்ஸ் இல்ல அப்படின்னா கூட மொத்தத்தையுமே கூட லாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்லோவா தான் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் இங்க லாஸஸ் மேஜரா போனதுக்கு இல்ல மத்த எல்லாருக்குமே லாஸஸ் ஆகுறதுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக் மனி வேணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு எல்லாருமே பண்ற தப்பு தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க யாராவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அத ஃபர்ஸ்ட்டு தவிர்த்துருங்க. குயிக் மனி அப்படின்றது வொர்க் ஆகும். பட் இட் வில் நாட் வொர்க் ஆல் த டைம். ஓகேங்களா? இன்னைக்கு நான் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ மேபி ஆர்சோன் எடுத்துக்கோங்க. ஆர்சோன்ல வந்து மேபி உங்களுக்கு எக்ஸ்பைரிக்கு ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் மேபி நீங்க எக்ஸாக்ட்டா 50, 50 டைம்ஸ் நீங்க எடுத்து பார்க்குறீங்க பெர் மந்த்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 டேஸ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். செகண்ட் 15 டேஸ் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ இது எத்தன பேர் இத நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் மந்த்லி எக்ஸ்பைரி கிட்ட மார்க்கெட் வரும்போது, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? வாலடைல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதுக்கேத்த மாரி வந்துட்டு ஸ்டாக் டெலிவரீஸ்ல இருந்து அந்த செட்டில்மெண்ட்ஸ் ஒர்க் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்ஷன்ஸோட செட்டில்மெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியும். ஸோ அந்த செட்டில்மெண்ட் ப்ராசஸ் இருக்கிறதுனால நெறைய இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆகும். இது எல்லாமே யூசுவல் திங். இது எல்லாருக்குமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இப்போ நான் ஒரு குயிக் மனி ப்ராசஸ்க்கு அதில அந்த மாரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அது வொர்க் ஆகும். பட் நான் ஒரு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, ஐ ரிப்பீட், ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றேன்னா, அந்த ரூல்ஸ்ல ஸ்டிக் ஆகி இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ட்ரேட்ஸ் மட்டும் தான் நான் எடுப்பேன். அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேங்களா? எக்காரணத்த கொண்டும் ரூல்ஸ நீங்க மீறுனீங்கன்னா, நீங்க வந்துட்டு உங்க
உங்களே தான் நீங்க ஏமாத்திக்கிறீங்க. ஓகே. ஸோ இது சொல்றது ரொம்ப ஈஸி. பட் இது செய்றது வந்து லிட்டரலி ரொம்ப கஷ்டம். பிகாஸ் மார்க்கெட்ல எந்த சைடு மூவ் ஆனாலும் மணி பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியுன்றதுனால, மார்க்கெட் சின்ன சின்ன ஸ்பைக் குடுக்கும்போது இந்த ஆசை தானா வரும். ஓகேங்களா? ஸோ இது வேற சாய்ஸே கிடையாது. நீங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ப்ராசஸ வந்து நீங்க பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு குயிக் மனின்ற ப்ராசஸ் நீங்க அப்படியுமே அதுதான் வேணும் அப்படின்னா கூட, அந்த குயிக் மனி ப்ராசஸ்ல யூ ஹேவ் டூ பி அ யூடியூப்ல லைவ் நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அத ஷேர் பண்றேன். ஓகே. ஓகே. நீங்க அந்த குயிக் மனி ப்ராசஸ் போனாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாவது அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு பெரிய ரிட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்றீங்க இல்லையா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 1:10 பேசிஸ்ல அந்த மாரிலாம் வந்து ட்ரை பண்றீங்க. பிகாஸ் மோஸ்ட்லி நானுமே வந்து பண்ற ட்ரேட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ஓகே. ஸோ யூசுவலா நான் பண்ற ட்ரேட்ஸ் வந்து 1:6 ஆர் 1:8 அந்த ரேஷியோல வந்துட்டு யூசுவலி இருக்கும். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1:7ல இருக்கும். என்னுடைய ட்ரேட் செட்டப்ஸ். மேபி நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் காட்டணும் அப்படின்னா, குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கிற லாஸ்ட் கோல்டு போஸ்ட் எடுத்து பாருங்க. அதுக்கடுத்து நான் கோல்ட பத்தி எந்த ஒரு போஸ்ட்டும் ஷேர் பண்ணல. பிகாஸ் எல்லா நாளும் ட்ரேட் பண்ணா நமக்கு லாஸஸ் அதிகமா இருக்கும். ஓகே. இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. நீங்க சார்ட்ட பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, கண்டிப்பா லாஸஸ் பண்றதுக்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ, அந்த அந்த ஒரு திங்க நான் எலிமினேட் பண்ணணும். நீங்களும் அதே பண்ணணுன்றதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்விங் ட்ரேட் பேசிஸ்ல குடுக்குறேன். ஓகே. நீங்க குரூப்லயே பார்த்தீங்கனாலும் சரி, நான் நார்மல் இதில நான் ஏதாவது போஸ்ட் பண்ணா கூட ஸ்விங் ட்ரேட்ஸ் தான் குடுக்குறேன். ஏன் ஸ்விங் ட்ரேட்ஸ் குடுக்குறேன்? பிகாஸ் சார்ட்ட நீங்க வாட்ச் பண்ற டைம் அதில கம்மி. ஓகே. இப்போ ஆல்மோஸ்ட் பாருங்க, நான் குடுத்திருக்கிற அந்த டார்கெட் வரைக்கும் ரீச் ஆகப்போது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஐ திங்க் எத்தன பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. நானே கூட காட்டுறேன். நான் வந்து குரூப்ல ஷேர் பண்ணது இந்த போஸ்ட்ட தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேர் இஸ் இட்? யாஹ்! இதோ இருக்கு. டோன்ட் மிஸ் திஸ் செட்டப் அப்படின்னு போட்டு, நான் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி மாடல் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஓகேங்களா? இஃப் இன் கேஸ் இந்த என்ட்ரில எஸ்எல் ஹிட் ஆச்சுன்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய என்ட்ரி செட்டப்ல கண்டிப்பா பெரிய ப்ராஃபிட். 2த்துல ஏதோ ஒரு செட்டப் வொர்க் ஆக போகுது. ஸோ, நான் அதனால தான் ஸ்பெசிஃபிக்கா மார்க் பண்ணி குடுத்தேன். இது எல்லாருக்குமே தெரியும். இது ஏன் வொர்க் ஆகுன்ட்டு. பிகாஸ் இது நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பிரேக்கப் பிளாக் பார்த்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி பிரேக்கப் பிளாக் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் கீழ இருக்கிறது ஆர்டர் பிளாக்ன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ, சிம்பிள் செட்டப். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஈசியஸ்ட் செட்டப். அதே செட்டப் தான் நான் ஹையர் டைம் ஃப்ரேம் பேசிஸ்ல இந்த டைம் ஃப்ரேம் பேசிஸ்ல இருக்கக்கூடிய இந்த டார்கெட் ரீச் ஆகணும். இட் வில் டேக் சம் டைம். கரெக்ட்டுங்களா? மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு நீங்களே பாருங்க. இட் வில் டேக் சம் டைம் ஆக்சுவலி. இது டே டைம் ஃப்ரேம்ல இருக்கு. நான் 4 ஹவர்க்கே மாத்துறேன். ஜஸ்ட் சி. இந்த இன்ட்ராடே ட்ரேட்ஸ் எடுக்கிறது தட்ஸ் ஃபைன். நான் அது வந்து வேணான்னு நான் சொல்லவே மாட்டேன். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கேல்பிங் பண்றது தட்ஸ் ஓகே. பட் நான் குடுத்திருந்த அந்த மேஜர் ட்ரேட் இதே டைனமிக் சப்போர்ட்ல இருந்து தான் நான் குடுத்திருந்தேன். மார்க்கெட் இங்க டேப் பண்ணி இவ்வளோ தூரம் போயிடுச்சு. ஓகே. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நமக்கு டார்கெட்டுக்கு இன்னும் ஒரு $30 தான் இருக்கு. பட் இங்கருந்து மூவ் ஆயிருக்கிறது சும்மா 5, $10 கிடையாது. இந்த என்ட்ரி ஏரியால இருந்து மேபி நீங்க கன்ஃபர்மேஷன் பேசிஸ்ல எடுத்து இப்போ மார்க்கெட் குளோஸ் ஆயிருக்கிற ரீஜன் பார்த்தீங்கன்னா கூட $200 மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும். ஸோ இந்த மாரி பண்ணீங்கன்னா ஏன் லாஸஸ் ஆகப்போது? நான் கொஞ்ச நேரம் சார்ட் பார்க்கும்போதே நமக்கு இந்த மாரி ஒரு என்ட்ரி செட்டப் தெரியுது. நான் அந்த மாரி ஒரு என்ட்ரி செட்டப் என்னால ஷேர் பண்ண முடியுதுன்னா, உங்களாலயும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதுல்ல? நீங்க அதிகமா நீங்க சார்ட்ட பார்க்கும்போது, நீங்க வந்து ரொம்ப மேனிபுலேட் ஆகுறீங்க. ஓகே. ஸோ செகண்ட் திங்கா வந்து சார்ட் அதிகமா பார்க்கிறத விட, ஹையர் செட்டப்ஸ் வர வரைக்கும் மார்க்கெட்ல வெயிட் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஓகே. ஸோ அதுக்கு நான் ஒரே ஒரு டிப் மட்டும் சொல்றேன். ஆல்வேஸ் ஸ்டே வித் 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேம். என்ன நடந்தாலும் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வந்து சார்ட்ட மாத்தாதீங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே. இல்ல எனக்கு கொஞ்சம் வந்துட்டு அக்ரெசிவ் டைம் ஃப்ரேம்ஸ் வேணும் அப்டின்னா, 1 ஹவர். அதுக்கு மேல டைம் ஃப்ரேம குறைக்க வேண்டாம். 1 ஹவர்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, 1 ஹவர்ல இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ஸ மார்க் பண்ணிக்கோங்க. ஈஸி தானே ஆர்டர் பிளாக்ஸ் மார்க் பண்றது. ஆர்டர் பிளாக்ஸ் மார்க் பண்றதுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு சார். ஜக்கீர் சார், சொல்லுங்க. இப்போ ஆர்டர் பிளாக்ஸ் பத்தி கேட்குறீங்க. ம். நம்ம இண்டிகேட்டர் குடுத்துருந்தீங்கல்ல, ஆமா. அதுலயுமே வந்து ரீபெயிண்ட் ஆகுது. ஆர்டர் பிளாக் வந்து நம்மளால கான்ஸ்டன்ட்டா ம். டிஃபைன் பண்ண முடியல. ம்ஹ்ம்.
ஸோ இது மேனுவலா எப்படி பிரெடிக்ட் பண்றது? இல்ல செட்டப் பண்றது? இல்ல நம்ம இண்டிகேட்டர்ல அத எப்படி அத அந்த இஷ்யூவ எப்படி ஃபிக்ஸ் பண்றது? அத சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சார் இப்போ நீங்க இண்டிகேட்டர்ஸ்ன்றத விட, நான் உங்ககிட்ட இந்த கோர்ஸ்ல இண்டிகேட்டர விட நெறைய திங்ஸ் சொல்லியிருக்கேனே சார். கோர்ஸ் அத விட பெரிய நாலேட்ஜ் குடுத்திருக்கும்போது, ஒய் ஆர் யூ ஸ்டில் லுக்கிங் அட் த ஷார்ட்கட்ஸ்? ஸோ நான் கோர்ஸ் நான் ஃபுல்லா பார்க்கலையே சார். ரெக்கார்டிங்ஸ் இருக்குல்ல. அது எதுல சார் கிடைக்கும் ரெக்கார்டிங்ஸ்? நீங்க எந்த மந்த்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க? அந்த இனிஷியல் பேட்ச்ல நான் ஜாயின் இனிஷியல் பண்ணேன் சார். பேட்ச்ல நீங்க உங்களோட கோர்ஸ் கரெக்ட்டுங்களா? ஜூன்ல ஜாயின் பண்ணீங்க. ஸோ ஆமா. எல்லா ம், ம், ரெக்கார்டிங்ஸும் இதே குரூப்லயே வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்லயே எல்லா ரெக்கார்டிங்ஸும் இருக்கு. ஜூலைல இருக்கிறவங்களுக்கு இதுல ஒரு பிளேலிஸ்ட் ம், இருக்கு. ஜூலை குரூப்ல நான் ஒரு யூடியூப் பிளேலிஸ்ட் குடுத்திருப்பேன். அந்த பிளேலிஸ்ட் மூலியமா ம். ஓப்பன் பண்ணீங்கன்னா 19 பிளேலிஸ்ட் வந்து பிளேலிஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும். அந்த 19 வீடியோஸ் கம்ப்ளீட்டா இருக்கும். ஓகே. ஜூன் பேட்ச்ல ஆ. இருக்கிறவங்களுக்கு குரூப்லயே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க டைரக்ட்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இஃப் இன் கேஸ் நீங்க அத பண்ணும்போது உங்களுக்கு ப்ளே ஆகலன்னா, ஐ அம் ரெடி டூ ஷேர் திஸ். ஜூலை பிளேலிஸ்ட்லாம் வந்து ஷேர் பண்றதுக்கு நான் ஷேரே பண்ணிறேன். ஸோ அது எதுக்கு? உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச நாலேஜ் தான் அங்கேயும் இருக்க போகுது இல்லையா? ம், ம். ஸோ இப்ப இந்த ஒரு லிங்க்ல எல்லா வீடியோவும் எல்லா இருக்குமா வீடியோஸுமே சார்? இதுல இருக்கு. அதாவது உங்களுக்கு அந்த பேட்ச்ல நான் என்னென்ன கவர் பண்ணியிருக்கனோ, அந்த ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டு ஓகே. வரைக்கும் எல்லாமே அதுல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஓகே. எல்லாமே ரெக்கார்டிங்ஸ் அதுல ஃபுல்லா இருக்கு. நீங்க அதையே ஃபுல்லா வாட்ச் பண்ணா கூட போதும். பட் இப்போ ஒரே இந்த ரிக்வெஸ்ட் ரீபெயிண்டிங் இஷ்யூவ ஃபிக்ஸ் பண்ண முடியாதா சார்? ரீபெயிண்டிங் அது இன்னும் வந்துட்டு லைக் ரியல் டைம் டேட்டாஸ்ல வரும்போது மார்க்கெட்ல கொஞ்சம் அது வேரியபிள்ஸ் வருது. ஸோ ரியல் டைம் டேட்டாஸ் பண்ற எல்லா இண்டிகேட்டர்ஸும் ரீபெயிண்டிங் இருக்குன்றது தவிர்க்க முடியாது. ம், ம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ம். ஆமா. இது வந்து ட்ரேடிங் இன்னொன்னு வேவே சொல்றாங்க. நாங்க ரியல் டைம் டேட்டா வச்சு நீங்க ஒரு டூல் ஃபிக்ஸ் ரெடி பண்றீங்கன்னா, அதுல ரீபெயிண்டிங் வரும் அப்படின்னு ட்ரேடிங் வேவே சொல்றாங்க. இன்னொன்னு ஸ்டார்ட்டிங்ல நீங்க கேட்டிருந்தீங்க இந்த டவுட் செக்ஷன்ல. ம். அதாவது நம்ம வந்து சார்ட்ட பார்க்குறோம். ஒரு கன்ஃபார்ம் செட்டப்ல ட்ரேட் எடுக்கிறோம். பட் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, நம்மள மேனிபுலேட் பண்ணி திரும்ப அதே டார்கெட்டுக்கு தான் போகுது. நம்ம ஓகே. ஸ்டாப் லாஸ் டார்கெட் ம்ஹ்ம். ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். அந்த பேஸ வந்து நம்மளே கன்ஃப்யூஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு திரும்ப போயிடுது. ஓகே. புரியுது, புரியுது. ஸோ ம். ஸ்டில் நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிற இடம் எங்க வைக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஸ்விங் லோல தான் வைக்கிறோம். பட் அது வந்து ஸ்பைக் குடுத்து அத கட் பண்ணிட்டு தான் போகுது. ஓகே. அந்த ஸ்பேக் கேண்டில்னு சொல்றோம்ல சார். அ அந்த எ மாரி எனக்கு அது ஓகே. 5 மினிட்ஸ்ல, உங்களுக்கு ஐ திங்க் 15 நான் ஒரு மினிட்ஸ்ல. செட்டப் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ இது எல்லாருமே கொஞ்சம் லிசன் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ நான் அது லாஸ்ட்ல வரேன். வேற ஏதாவது உங்களுக்கு ஓகே. இந்த ஆடோ பிளாக்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கா? இன்னும் ஆடோ பிளாக் ஃபைண்ட் பண்ண முடியலன்னா, நான் அது ஒரு வாட்டி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஆடோ பிளாக்ஸ் ஃபைண்ட் பண்றது ரியலி ஈஸி. சொல்லிடுங்க சார். சாரி? சொல்லுங்க. ஒன் டைம் அந்த ஆட் பிளாக்க மார்க் பண்ணி காமிங்க சார். ஓகே, ஃபைன். ஓகே. ஸோ எல்லாருமே பாருங்க. ஆடோ பிளாக்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் அ பிளேஸ் வேர் மோஸ்ட் பெண்டிங் ஆர்டர்ஸ் ஆர் தேர். ஓகேங்களா? எங்க பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கோ அதுதான் ஆடோ பிளாக். நம்ம ரொம்ப சிம்பிளா நீங்க ஆடோ பிளாக்ஸ நீங்க ஃபைண்ட் பண்ணணும்னா, மார்க்கெட் எங்கேருந்து பொட்டன்ஷியலா ரிவர்ஸ் ஆயிருக்கு. நீங்க எந்த சார்ட்டுன்னு கிடையாது. எந்த சார்ட் நீங்க எடுத்து பார்த்தாலும், மார்க்கெட் ஏதாவது ஒரு பொட்டன்ஷியல் ஏரியாலேருந்து ரிவர்சல் குடுத்துருக்கும். மேஜர் ரிவர்சல் ஏரியா கண்டிப்பா இருக்கும். இப்போ நான் வந்து யுஎஸ் ஆயில் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. நான் 1 ஹவர் சார்ட்ல பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கும்போதே வந்து எனக்கு இங்க இருந்தே பாருங்க. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம்ஸ்ல அதாவது இந்த ரீஜன்ல நான் மார்க் பண்ணிக்கிட்டு இருக்க ரீஜன்ல நீங்க பார்த்தீங்கனாலே, மேஜர் பொட்டன்ஷியல் ஏரியாஸ் எங்கெங்க இருக்குன்னா, மேல இருக்கு. அண்ட் அதே மாரி கீழயும் வந்துட்டு நல்ல ஒரு ரிவர்சலும் குடுத்துருக்கு. மார்க்கெட் வந்து மேஜரா ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? பட் இப்போ நம்ம ட்ரெண்டோட சேர்த்து பார்க்குறோம் அப்டின்னா, மார்க்கெட் எங்க இருந்து வந்திருக்கு? ஓவராலா இப்ப நீங்க 4 ஹவர், 1 ஹவர் சாரி 1 டே, 1 வீக் மாரி போய் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு மேஜர் ட்ரெண்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும். அது சிம்பிள் தானே. இப்போ மேஜர் ட்ரெண்ட் எப்படி இருக்கு? மார்க்கெட்ல ஃபாலிங்ல இருக்கு. ஸ்டில். தெரியுதுங்களா? இங்க வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு பிரேக் அவுட்டும் குடுத்திருந்தாலும், மார்க்கெட் வந்து இப்போ இந்த ரேஞ்ச் படி கன்சாலிடேஷன் பேசிஸ்ல ஃபாலிங்ல இருக்கு. ஸோ, இப்போ இது வந்து நமக்கு ஒரு பிரேக் அவுட் வேணும்னா, ஜஸ்ட் பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுங்க. பெருசா நீங்க வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல இங்க பிரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் பிளஸ் லோவர் டைம் ஃப்ரேம்ல இது ஒரு பிரேக் அவுட்டும் கிடைக்குதுன்னா, இப்போ லோவர் டைம் ஃப்ரேம்லயும் வந்து மார்க்கெட் ரிவர்சல் குடுக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவும் பிரேக் அவுட் ஆகணும். அட் த சேம் டைம்
இதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன்லேயே சேர்த்து ஒரு பிரேக் அவுட்டும் வருதுன்னா இது வந்து இப்போ மார்க்கெட் ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சலுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் காட்டுது. ரொம்ப சிம்பிள். ஸோ இது நடக்கிற வரைக்கும் நமக்கு மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது, ஃபாலிங் ட்ரெண்டில் இருக்குது. இல்லை உங்களுக்கு அது இன்னும் கஷ்டமாக இருக்குன்னா ஒரு ரிக்ரெஷன் பேனல் போடுங்க. ரிக்ரெஷனே காட்டிடும். நீங்கள் சும்மா மார்க் பண்ணீங்கனாலே ரிக்ரெஷன் எந்த சைடுக்கு போகுதுன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அப்படியும் இல்லை எனக்கு வந்து ட்ரெண்டை பார்க்குறதுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குன்னா யூஸ் திஸ் ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐ நம்ம எல்லாருமே தெரியும். ஆர்எஸ்ஐயில் வந்துட்டு ஒரு சில திங்ஸ்லாம் இப்போ நடக்கவே செய்யாது. அதாவது இதெல்லாம் சொல்கிறேன்னா டிவர்ஜன்ஸ் கன்வர்ஜன்ஸ் இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபெயில். கண்டிப்பாக டிவர்ஜன்ஸ் அண்ட் கன்வர்ஜன்ஸ் வந்துட்டு ஆர்எஸ்ஐயில் எல்லா நேரத்துலையும் வேலை செய்யாது. ஓகே, ஸோ நான் கிளாஸஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா இன்ஸ்டியூஷன்ஸ் தான் அந்த டேட்டா வெளியில் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அதை யூஸ் பண்ணி மேனிப்புலேட் தான் பண்ணுவாங்களே தவிர அதை யூஸ் பண்ணி உங்களை மணி சம்பாதிக்க விட மாட்டாங்க. ஓகே, பட் ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கணும். நம்ம அதை வந்து நம்ம கிளாஸஸ்லேயும் சொல்லியிருக்கேன். ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இப்போ இந்த 0.5 லைனுக்கு மேலே இந்த லைன் சார்ட் போகுது, ஆர்எஸ்ஐ லைன் சார்ட் போகுதுன்னா மார்க்கெட்டில் புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓவர் பாட் ஏரியாவுக்கு போகுது. ஓவர் பாட் எங்கே இருக்குது? இந்த 70க்கு மேலே போச்சுன்னா, அதாவது ஆர்எஸ்ஐயில் ஜெஸ்ஸி ஆர்எஸ்ஐயில் இந்த 70 லைனுக்கு மேலே போகுதுனாலே ஓவர் பாட் ஏரியா. ஓவர் பாட் ஏரியாவுக்கு போகுதுன்னா மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. பையர்ஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ரிவர்ஸில் யோசிங்க, பையர்ஸ் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மார்க்கெட்டை இன்னும் புஷ் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, எப்போ அது டிவர்ஜன்ஸ் அண்ட் கன்வர்ஜன்ஸாக ஃபார்ம் ஆகும்? டிவர்ஜன்ஸ்னால் என்ன? வேறு வேறு டேரக்ஷனில் போகிறத நம்ம யூஸ்வலி டைவர்ட்னு சொல்கிறோம். இதே எக்ஸாம்பிள் தான் நான் கிளாஸஸில் சொல்லியிருப்பேன். ஓகே, டிவர்ஜன்ஸ்னால் எப்படி ஃபார்ம் ஆகுது? ரொம்ப சிம்பிள். இப்போது ஆர்எஸ்ஐ வந்துட்டு நமக்கு கண்டினியூஸாக இப்போ மேலே போயிருக்கிற ஆர்எஸ்ஐ மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கேயே வரைஞ்சே காட்டுறேன். ஆர்எஸ்ஐ வந்து இப்போ இந்த மாதிரி மேலே போயிருக்கு, ஃபுல்லாக மேலே போயிருக்கு. அதுக்கடுத்து ஆர்எஸ்ஐ இப்படி ஃபாலோ ஆகி திரும்ப இப்படி வந்து ஆர்எஸ்ஐ வருது. ஓகேங்களா, பட் ப்ரைஸஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே வந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி இருந்திருக்கும், இப்போ ப்ரைஸ் சார்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஆர்எஸ்ஐயில் ஏற்ற மாதிரி ஆர்எஸ்ஐயில் வந்து நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, ப்ரைஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மேலே போயிருக்கும். எக்ஸாக்ட் சேம் லென்த்தில் மேலே போயிருக்கும். அதுக்கடுத்து இங்கே ஆர்எஸ்ஐ கொஞ்சம் ஃபாலோ ஆயிருக்குல்ல. யூஸ்வலி ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும், கொஞ்சம் ஃபாலோ ஆயிருக்கும், இல்லை கன்சல்டேஷன் பீரியட் அந்த மாதிரி போயிருக்கும். ஓகேங்களா, திரும்ப வந்து ஆர்எஸ்ஐ மேலே ஏறுது. பட் இங்கே ப்ரைஸ் வந்து அதை விட ஹையர் ரேஞ்சுக்கு போயிருக்கும், ஆனால் ஆர்எஸ்ஐ போகலை. அப்போ இங்கே ஆர்எஸ்ஐ என்ன இண்டிகேட் பண்ணுது, இங்கே ப்ரைஸ் மேலே போகுது, ஆனால் பையர் வந்துட்டு இங்கே இருந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. புரியுதுங்களா, இங்கே இருந்த அளவுக்கு இங்கே ஆர்எஸ்ஐயில் பையர் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, வீக்காக இருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி ப்ரீவியஸாக இருந்ததுக்கும் இப்போவும் பார்க்கும்போது வீக்காக இருக்காங்க அப்படின்னு காட்டுது. ஸோ இவ்வளோ தான் டிவர்ஜன்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா ஒரு பாசிபிள் ரிவர்சல் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் இல்லையா, இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் கிடைக்குதுன்னா இங்கேருந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ரொம்ப சிம்பிள். இப்படி தான் வந்துட்டு ஒரு ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா, பட் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆர்எஸ்ஐயில் டிவர்ஜன்ஸ் அண்ட் கன்வர்ஜன்ஸ் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் நீங்கள் அதை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், நான் வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆர்எஸ்ஐ கண்டினியூஸாக இங்கே பார்த்தீங்கன்னா 0.5க்கு கீழே தான், ஐ மீன் 50 லைனுக்கு கீழே தான் இருக்குது. விச் மீன்ஸ் இங்கே செல்லர் தான் டாமினேட் பண்ணுறாங்க. ஆனால் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த லைனுக்கு கீழே இருந்திருக்காங்க, மேபி இந்த 0.30 இருக்குல்ல, இதுக்கு கீழே இருக்காங்க செல்லர்ஸ், ஐ மீன் ஆர்எஸ்ஐ அதுக்கு கீழே இருக்குன்னா இங்கே செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் இங்கே செல்லர் ஸ்ட்ராங்காக இல்லை. பட் நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரு செல்லர் ரீஜனுக்கும் வந்திருக்கு, மார்க்கெட் பையர் ரீஜனுக்கும் போயிருக்கு. ஓகேங்களா, பட் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஸ்டில் தே ஆர் ஃபைட்டிங். யாருக்கிட்ட ட்ரெண்டு போகணும் அப்படின்றதுக்கு இங்கே ஒரு பெரிய ஃபைட்டே நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, யாரோ ஒருத்தர் தான் வந்து கடைசியில் வால்யூம் ஹையாக வச்சிருக்க போகிறாங்க, ஏதோ ஒரு சைடு மார்க்கெட் மூவ் ஆக போகுது. அது யூஷுவல் திங் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிச்சிடறோம். ரொம்ப சிம்பிள். ஒன்று நீங்கள் ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுங்கள், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எஸ்எம்சி யூஸ் பண்ணுங்கள். எஸ்எம்சியில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ரீசெண்டாக ஹையர் டைம் ஃப்ரேமில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 4 ஹவர் 1 ஹவரில் செக் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, இல்லையா உங்களுக்கு அதுவும் இன்னும் கஷ்டமாக இருக்கா, எஸ்எம்ஏ யூஸ் பண்ணுங்கள். எஸ்எம்ஏ அதை விட ஈஸி. ப்ரைஸ் வந்து எஸ்எம்ஏக்கு மேலே இருக்கா, ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம் மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. எஸ்எம்ஏக்கு கீழே இருக்குன்னா ப்ரைஸ் வந்து பேரிஷ் ட்ரெண்டில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஓகே, ஆஃப்டர் நீங்கள் ட்ரெண்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ட்ரெண்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ரீசன்ட் பிரேக் அவுட்டுக்கு லாஸ்ட் ஸ்விங் ஹை எங்கே இருக்குன்னு பாருங்கள். இப்போது இதுதான் வந்து எனக்கு ரீசன்ட் பிரேக் அவுட்டாக தெரியுது.
ஓகேங்களா? இது எனக்கு ஒரு ரீசன்ட் பிரேக் அவுட்னா லாஸ்ட் ஸ்விங் ஹை இந்த ரீஜனில் இருக்குது. சேம் ஹை தான் இது பார்த்தீங்கன்னாலும் இங்கே தான் இருக்குது. சேம் ஹை தான். ஓகேங்களா? இங்கேருந்து எனக்கு மார்க்கெட் ரிவர்சல் பொட்டன்ஷியல் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் மார்க்கெட் இதே ரீஜனுக்கு வருது, இந்த ஹைட்டுக்கு மார்க்கெட் மறுபடியும் வருதுன்னா நான் இங்கே இருந்து ஒரு ஷார்ட் பொசிஷனுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஸ்டில் எனக்கு ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுக்க போகிறேன். ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக நான் ட்ரேட் எடுக்க போகிறது இல்லை. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடே பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு ட்ரேட் செட்டப் கிடைக்குது 1 ஹவரில் 1 ஹவர் பேஸிஸில் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் செட்டப் நான் ரெடி பண்ணுறேன். மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்த உடனே எடுத்துருவானா கிடையாது. நான் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம், இப்போது இதுதான் நான் ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்விங் ஹையில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ரீஜனை நான் ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, சிம்பிளி த சப்போர்ட் இல்லைனா ரெசிஸ்டன்ஸ் இல்லைனா சப்ளை ஏரியா. ஓகே, இந்த ரீஜனுக்கு ப்ரைஸ் வரும்போது இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் வெயிட் பண்ண போகிறீங்களே தவிர லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போக போகிறது கிடையாது. உங்களுக்கு டெய்லி அக்ரெசிவ் ட்ரேட்ஸ் வேணும்னா அதிகமாக நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் போய் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, 2 சினாரியும் சொல்கிறேன். டெய்லி அதிகமான ட்ரேட்ஸ் வேணும்னாலும் போங்க. அதிகமாக லாஸஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேம்ஸ் போங்க. பிகாஸ் அங்கே தான் மேனிப்புலேஷன் நிறையா இருக்கும். பட் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸில் மேனிப்புலேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ப்ரைஸ் 1 ஹவரில் இப்போ நான் 1 ஹவரில் தானே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 1 ஹவர்லேயே எனக்கு ப்ரைஸ் இந்த ரீஜனுக்கு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எப்போ இந்த இடத்துக்கு டேப் ஆகுதோ ஐ மூவ் ஆன் டு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அது வரைக்கும் நான் 1 ஹவர்லேயே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு கண்டிப்பாக இங்கே ரீசன்ட் ஸ்விங் ஹை இருக்கும். ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ் இருக்கும்ல. எனக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வரட்டும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்ததுக்கப்புறமா மார்க்கெட் கண்டினியூவேஷனுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கட்டும். அதுக்கடுத்து ஒரு ரிவர்சலில் என்ட்ரி கொடுத்தா போதும். இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு அதே ஹையர் டைம் ஃப்ரேமோட நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்கும்? நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய பிரேக்கப் பிளாக்காக இருக்கலாம், இல்லை டேரெக்டாக இருக்கக்கூடிய டிமாண்ட் ஏரியாவாக இருக்கலாம். ஓகேங்களா? டேரெக்டாக அதை டார்கெட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்படி இல்லை உங்களுக்கு டீசென்ட் டார்கெட் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லிக்விடிட்டி ஏரியாவை டார்கெட் பண்ணுங்கள். மார்க்கெட் கண்டிப்பாக அங்கே போகும். இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரு 5 சார்ட்டில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வீக்லியில் வந்து 3 ட்ரேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அந்த 3 ட்ரேட்ஸில் நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டே எடுக்கணும். இந்தியன் மார்க்கெட்டில் நீங்கள் போனீங்கனாலுமே சேம் செட்டப் தான். இதே தான் பண்ண போகிறீங்க. ஓகே, இந்தியன் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி எல்லா பேட்டர்ன்ஸும் உங்களுக்கு யூஸ்வலாக சேமாக இருக்கும். இஃப் இன்கேஸ் நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி ஸ்டில் லூசிங் மணி அப்படின்னா, நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸ்டில் லூசிங் மணினா இது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இல்லைனா நிஃப்டி மூவ் ஆகாது. நிஃப்டி ஒரு டேரக்ஷனில் போகுது, பேங்க் நிஃப்டி ஒரு டேரக்ஷனில் போகுதுன்னா அப்போது பேங்க் நிஃப்டி எந்த சைடில் வந்து மேஜர் ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணுதோ அந்த சைடுக்கு நிஃப்டி ஃபாலோ ஆகிடும். ஓகேங்களா? ஏன்? பேங்க் நிஃப்டியில் தான் வந்து பேங்க்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. நிஃப்டியில் ஒரு மோஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா HDFC தான். ஓகேங்களா? நிஃப்டியில் மோஸ்ட் வெயிட்டேஜ் ஸ்டாக் HDFC. அதுக்கடுத்து மொத்த பேங்க்கில் பேங்க் பேஸ் பண்ணி நிஃப்டியில் இருக்கக்கூடிய மொத்த பேங்க்கோட இது வெயிட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் 30% இருக்குது. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆச்சுன்னா நிஃப்டி கூடவே சேர்ந்து ஃபாலோ ஆகும். நிஃப்டி பேஸ் பண்ணி பேங்க் நிஃப்டி மூவ் ஆகாது, பேங்க் நிஃப்டி பேஸ் பண்ணி தான் நிஃப்டி மூவ் ஆகும். ஸோ இது ரிவர்ஸில் பாருங்கள், இதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அதுலேயுமே ஆர்டர் பிளாக் ஃபைன் பண்ணுங்கள். நான் இந்தியன் மார்க்கெட்டில் கொடுத்த அதே ட்ரேட் செட்டப் தான் இப்போ வரைக்கும் அந்த ஸ்விங் ஹை வரைக்கும் வந்திருக்கு. எத்தனை பேர் இந்த ஸ்விங் ட்ரேட் எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ரீசெண்டாக அந்த ட்ரேடை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பட் நான் கூட ஹோல்ட் பண்ணல, ஆனால் எடுத்த ப்ராஃபிட் என்னமோ பெருசு. நான் இதே ட்ரேட்ஸ் நான் சொல்லியிருப்பேன், எல்லா ட்ரேட்ஸுமே நான் ஷேர் பண்ணுற ட்ரேட்ஸ் எல்லாமே நான் எடுக்கிற ட்ரேட்ஸ் தான். நான் அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ண மாட்டேன்னா பிகாஸ் நான் எல்லா நாளுமே ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுற பர்சன் கிடையாது. ஓகேங்களா? எல்லா நாளுமே ஆக்டிவாக உட்காந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் உங்களை ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் விட்டுப்பீங்க. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் ஒரு ட்ரேடர்ன்ற மாதிரி லைக் நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்ற ஒரு திங்குக்குள்ளேயும் உங்களால் வர முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு இண்டிபெண்ட்டான ஒரு லைஃப்பில் போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் ட்ரேடிங் சூஸ் பண்ணேன். ஸோ அப்படி ட்ரேடிங்கில் வந்துட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் சார்ட்டுக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இருப்பேன்னா அப்போ எதுக்கு நான் ஒரு 9 to 5 ஜாபே போயிடலாம்ல. ஆப்வியஸாக போயிருக்கலாம்ல. ஸோ அதுக்கு பதிலாக தான் இங்கே வந்திருக்கோம். ஒரு லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இங்கே வந்து அதே பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? தப்பு தானே. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ண முடியாது, எப்படி மினிமைஸ் பண்ணுறதுன்னு சர்ச் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. இதே செட்டப்ஸ் நான் கொடுத்துருந்தேன். இதே செட்டப்ஸ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆச்சா? இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை வரைக்கும் வந்திருக்கு. ஆல் டைம் ஹை இப்போ ரீசன்ட் போஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆல் டைம் ஹை வந்துருச்சு மார்க்கெட். இன்னும் பிரேக் அவுட் ஆகலாம், ஆனால் வந்துருச்சு. எப்படி என்னால் சொல்ல முடியுது உங்களால் வந்துட்டு அதை பார்த்தும் பண்ண முடியலன்னா அது வந்துட்டு அப்போ அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது? நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறீங்க. அந்த தப்பு என்னென்ன இருக்குன்னா ஆக்சுவலி
நான் மோஸ்ட்டாக பார்த்த வரைக்கும் இந்த FOMO தான். ஓகேங்களா? டெய்லி ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிற இன்னொரு தாட். டெய்லி ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. பிகாஸ் மார்க்கெட் 60-70% ஆஃப் டைம் சைட்வேஸில் தான் இருக்கும். இந்தியன் மார்க்கெட் பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா 60-70% ஆஃப் டைம் சைட்வேஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? ட்ரெண்டிங்காக இருக்கிறது 30% டைம் தான் ட்ரெண்டிங்காக இருக்கும். அப்போ நம்ம எல்லா நாளும் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சா என்ன நடக்கும்? லாஸ் தான் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு கண்டினியூஸாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை லைவ் மார்க்கெட்டில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கூட என்கிட்ட கேளுங்க. நான் அவைலபிளாக இருந்தேன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஜாகி சார், இந்த கோல்டுல ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்தீங்களா, அந்த போஸ்ட் நான் பார்த்துருந்தேன். அதோடைய லாஜிக் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? தெரியல, சாரி. இதுதானே கேட்குறீங்க? ஆ. ஓகே, சி ஆமா, இப்போ இதுதான். அந்த சார்ட்ல ஃபர்ஸ்ட் நான் அந்த பிக்சர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாரி. சரி, இந்த பிக்சரில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 4 hour டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே 4 hour இருக்கும். 4 hour டைம் ஃப்ரேம். மார்க்கெட் ரீசன்ட் ஹையிலேருந்து, அதாவது ஆல் டைம் ஹையிலேருந்து மார்க்கெட் ஒரு மேஜர் ஃபால் வந்திருக்கு. அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி அது வரைக்கும் தான் மார்க்கெட் நல்லா ஹை போச்சு. அதோட ஃபால் ஆன மார்க்கெட் எங்கேருந்து ஏறி போச்சோ அதே இடம் வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஓகே, ஸோ மார்க்கெட் அப்படி ஃபால் ஆயிருக்குன்னா அப்போ மார்க்கெட் எதுக்கு வருது? எங்கேருந்து ஆர்டர்ஸை விட்டுட்டு போயிருக்கோ அங்கே தான் வருது. சைக்காலஜி திங். ரொம்ப சிம்பிள். மார்க்கெட் இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜன் வரைக்கும் வந்துருச்சு. நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் மார்க்கெட் இங்கே தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இவ்வளோ தூரமே வந்துருச்சு. தட்ஸ் குட் திங் ஆக்சுவலி. ஸோ வந்துருச்சு, ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் நமக்கு ப்ரைஸ் கிடச்சிருக்கு. இங்கேருந்தே வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க்கெட்டில் காட்டிருச்சு. ஸோ அது எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் 1 ஹவரில் பார்த்தாலுமே ஓகே தான். சி ஆல்மோஸ்ட் டார்கெட் ரீச்டில். ஸோ ஃபைன். நான் 1 ஹவர்லேயே உங்களுக்கு காட்டுறேன். சி இங்கே தான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் மார்க்கெட் இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜன் வரைக்கும் வந்துட்டு ரிவர்சல் கொடுத்துருச்சா. பின் பாயிண்ட் மாதிரி மார்க்கெட் இங்கே வந்ததுக்கப்புறமா ரிவர்ஸ் ஆச்சு. பட் இங்கேருந்து ரிவர்சல் ஆயிருக்குன்றது ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸில் தான் கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஓகேங்களா? பட் இங்கே ஒரு நார்மல் எஸ்எம்சி ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்எம்சியில் மார்க்கெட் உங்களுக்கு ரிவர்சல் ஆகுதுன்னா எப்படி கண்டுபிடிப்போம்? ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். கரெக்டுங்களா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு நம்ம வந்து ரிவர்சல் இங்கே இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிவிடுவோம் ரொம்ப ஈஸியாக. ஸோ இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ஒரு மேஜர் ஃபாலிங் வந்திருக்கு. பட் இப்படியே வரல, மார்க்கெட் திரும்ப திரும்ப ரீடெஸ்ட்டும் கொடுத்துட்டு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் வச்சுட்டு வந்திருக்கு. இது ஏன் ஆர்டர் பிளாக்னு சொல்கிறேன்னு யாருக்காவது தெரியுமா? இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்விங் ஹை யாருக்காவது தெரியும்னா சொல்லுங்கள், இல்லைனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நானே சொல்கிறேன். சி இந்த ஸ்பெசிஃபிக் ஹையில் நீங்கள் கொஞ்சம் லோ டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈக்குவல் ஹை. ஓகே, இது ஈக்குவல் ஹை. இங்கே லிக்விடிட்டி மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிவிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் இது இன்டியூஸ்மெண்ட்டாக ஒர்க் ஆகிட்டு மார்க்கெட் மேஜராக ஃபாலோ ஆச்சு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜன் இஸ் அ ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன வேணும்? மார்க்கெட் இதை ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணுச்சுன்னா எனக்கு மார்க்கெட் ரிவர்சல் பொட்டன்ஷியல் காட்டுது. ஓகே, கிளியரா? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே எனக்கு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால் மார்க்கெட் எனக்கு முன்னாடியே இப்போ என்ன பண்ணிடுச்சு, இங்கேயே மார்க்கெட்டில் மேஜர் ஆர்டர்ஸ் வந்துருச்சு. சி இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜனில் மார்க்கெட்டில் ஒரு மேஜர் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ இதை நான் இப்போ என்னென்னு மார்க் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மை டிமாண்ட் ஏரியா. மார்க்கெட் எனக்கு டிமாண்ட் ஏரியாவுக்கு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வந்திருக்கானா? ஜஸ்ட் சி, வரல. தெரியுதுங்களா? மார்க்கெட் எனக்கு இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு வரவே இல்லை. ஆனால் அதுக்கடுத்து என்ன நடந்திருக்குன்றதை நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். மார்க்கெட் இப்போது இங்கேருந்து ஃபால் ஆகி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துட்டு திரும்ப ஃபால் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் இங்கேருந்து மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரக்சர் லோவை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு நியூ ஹை, அதாவது
ஒரு லோ அண்ட் ஒரு ஹை அண்ட் அகெயின் ஒரு லோ, அது இவ்வளோ தூரம் ஒரு லோ, இப்போ நியூ ஹை. கரெக்ட்டுங்களா? நியூ ஹைக்கு அடுத்து மார்க்கெட் திரும்ப மேஜராக ஃபால் ஆகி டிமாண்ட் ஏரியாவுக்கு வரவே இல்லை. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, இன்னும் ஒரு நியூ ஹை வச்சிருச்சு. விச் மீன்ஸ் இப்போது இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ், பிகாஸ் இது ஆல்மோஸ்ட் லுக்ஸ் லைக் ஈக்குவல் ஹைஸ். சரிங்களா? கன்சாலிடேஷன் ஜோன்லேயே இது எல்லாமே நடக்குது. பட் மார்க்கெட் நீங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே தான் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே மார்க்கெட் வந்து ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஆர்டர்ஸே பீட் பண்ணியிருக்கு. ஓகே, அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன ஒரு திங் க்ரியேட் ஆகிருக்கு, இந்த எக்ஸ்ட்ரீம் ரீஜனில் எனக்கு என்ன க்ரியேட் ஆகிருக்கு, ஒரு ஆர்டர் பிளாக் ரீஜன் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இங்கே எனக்கு ஒரு ஆர்டர் பிளாக் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு மார்க்கெட் இதே ஆர்டர் பிளாக்குக்கு வந்ததுக்கப்புறம் மேபி எனக்கு லோ டைம் ஃப்ரேமில் ஒரு ரிவர்சல் கிடச்சிச்சுன்னா தட்ஸ் மை என்ட்ரி ஏரியா. இங்கே தான் என்னுடைய என்ட்ரிஸ். ஸோ இப்போ எனக்கு இங்கே ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸும் எனக்கு இருந்துச்சு. நான் இதெல்லாமே அதுக்கடுத்து மார்க் பண்ணுது. அதுக்கடுத்து மார்க்கெட் இங்கேருந்து ஒரே புஷ் தான், டேரெக்டாக மேலே போயிடுச்சு. பட் ஸ்டில் நான் இந்த சார்ட் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வெயிட் பண்ணது வந்துட்டு எனக்கு மேஜராக இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும். பிகாஸ் நான் அது குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். என்னை நம்பி வேறு யாராவது ட்ரேட் எடுத்து பெரிய லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஹை எனக்கு பிரேக் அவுட் ஆகணுன்றதுக்கு நான் வெயிட் பண்ணேன். மார்க்கெட் இதுக்கு ஏற்ற மாதிரி பிரேக் அவுட்டும் பண்ணுச்சு, இன்டியூஸ்மெண்ட்டும் பண்ணுச்சு, மார்க்கெட் ஃபால் ஆச்சு. ஸோ இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா மார்க்கெட் ஃபால் ஆனது எனக்கு ஓகே தெரிஞ்சிருச்சு. இங்கே நமக்கு விட்டுட்டு போன இடம் வரைக்கும் வருது. இப்போ எனக்கு 4 ஹவர் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா? மார்க்கெட் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ல சூப்பராக ஒர்க் ஆகும். அதனால தான் டைனாமிக் சப்போர்ட்டாக நான் மார்க் பண்ணேன். ஓகேங்களா? அண்ட் ஆர்டர் பிளாக் இல்லை, இது பிரேக்கப் பிளாக். ஆப்வியஸாக நல்லாவே ஒர்க் ஆகும். இப்போ கீழேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. மார்க்கெட் திரும்ப இங்கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுவும் ஒர்க் ஆகும். இந்த ஒரு டிமாண்ட் ஏரியாவும் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த ட்ரேடோட லாஜிக். இப்போ எனக்கு இந்த ரீஜனுக்கு வந்ததுக்கப்புறம் மேபி அக்ரெசிவ் என்ட்ரிஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா டேப் பண்ணி இருக்கும்போதே கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா மேபி 15 மினிட்ஸில் பார்க்கும்போது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா என்ட்ரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த என்ட்ரி நல்ல என்ட்ரியாக இருக்கும். இன்டியூஸ்மெண்ட்னா என்ன, ஒரு சைடு தான் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்ற மாதிரி காட்டிட்டு ஆப்போசிட் சைடில் ரிவர்ஸ் ஆகுறது. சிம்பிள் தானே? இப்போ இங்கே இந்த இடத்துல என்ன மாதிரி இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு, இங்கே பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் கீழே போயிட்டு இமீடியட்டாக ஒரு ரிவர்சலும் கொடுத்துருச்சு. ரிவர்சல்லே இங்கே நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் இருக்குது. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறமா இப்போ நமக்கு கண்டினியூஸாக இருக்கக்கூடிய, இப்போ நமக்கு இது வரைக்கும் மார்க்கெட் வரல, வந்துருச்சுன்னு இங்கே எடுத்துருக்க போகிறோம். பட் இங்கே வரைக்கும் வந்திருக்குல்ல, நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பிரேக்கப் பிளாக்ஸ் இல்லை ஆர்டர் பிளாக்ஸ் வரைக்கும் வந்திருக்குல்ல. இங்கே ஃபுல்லாகவே இந்த ரீஜன் ஃபுல்லாகவே ஆர்டர் பிளாக் தானே. ஸோ வந்திருக்குல்ல, மார்க்கெட் வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாமே. திரும்ப மார்க்கெட் மறுபடியும் அதே இடத்துக்கு என்ட்ரியும் வந்திருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இங்கே இருக்கக்கூடிய பிரேக்கப் பிளாக் வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்போ தான் ஒரு ஹையர் ஹையும் செட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே எடுத்திருக்கிற அந்த ஒரு ட்ரேட் தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கே தவிர இங்கே புது ட்ரேடே கிடையாது. இப்போ நான் ஷேர் பண்ண அந்த ஒரே ஒரு ட்ரேட் தான் இன்ன வரைக்கும் டார்கெட் 4 ரீச் ஆகலை. ஆனால் ரீச் ஆகிடுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுதான் டார்கெட் 4. ஸோ இவ்வளோ தான் இந்த ட்ரேடோட லாஜிக், வேறு எதுவுமே இங்கே கிடையாது. ஆக்சுவலி இப்படி இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, வெயிட் பண்ணி எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும். இதுலேயே ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்ல கொஸ்டின் இல்லை, புரிஞ்சிச்சு. சரி, நான் ஒரே ஒரு திங் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் புரியலை அப்படின்னா நீங்கள் லிக்விடிட்டியில் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியலைன்னா மார்க்கெட் ஃபார்ம் பண்ணுற லிக்விடிட்டி ஜோனில் நீங்கள் இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சர் தெரியல. இந்த ஸ்பெசிஃபிக் ஜோனில் யோசிச்சு பாருங்களேன். நான் 1 ஹவரில் பார்த்துட்ருக்கேன். 1 ஹவரில் இந்த மாதிரி இருக்குன்னா அப்போ லோ டைம் ஃப்ரேம் எவ்வளோ தூரம் வந்து மேனிப்புலேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல மார்க்கெட்டில் ஸ்ட்ரக்சரே இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல ட்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம். ஸ்ட்ரக்சர் கிளியராக தெரியலனா தட் இஸ் நாட் அ ட்ரேட். அது நல்ல ட்ரேடிங் ஆகான ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ஸோ அந்த ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறேங்க. ஓகேவா? சரி, இப்போது நான் உங்களுக்கு ஒரு செட்டப்ஸ் நான் இது ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது தான். ஜஸ்ட் நான் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பண்ணுறேன். இதில் என்ன அப்படின்னா ஆர்எஸ்ஐயில் முடிஞ்ச அளவுக்கு இந்த ரீசனபிள் டைம் ஃப்ரேம் லைக் ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம், 4 ஹவர் டைம் ஃப்ரேம் பேஸஸில் வந்து ட்ரெண்டை கண்டுபிடிங்க. மார்க்கெட்டில் ஆர்எஸ்ஐ பிரேக் அவுட்ஸ் எங்கே இருக்குது, ஆர்எஸ்ஐ பிரேக் அவுட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஸோ ஆர்எஸ்ஐ பிரேக் அவுட்ஸ் வந்து எப்படி வருதுன்றதை செக் பண்ணுங்கள், எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிங்க.
ஓகே. அண்ட் எங்கெல்லாம் வந்து இந்த ஓவர் பாட் ஏரியா, ஓவர் சோல்ட் ஏரியாக்கெல்லாம் மார்க்கெட் போயிருக்கோ, அந்த ஸ்பெசிஃபிக்கா சார்ட்ல மார்க் பண்ணுங்க. அந்த ஸ்பெசிஃபிக் ஜோன்ஸை சார்ட்ல மார்க் பண்ணுங்க. ஓகே. இப்போ எனக்கு இந்த ரீஜன் எல்லாமே ஓவர் பாட் ஏரியா, இங்கேயும் ஓவர் பாட் ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஓவர் பாட் ஏரியாவுக்கு மார்க்கெட் போனதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இந்த கன்சாலிடேஷன் ஜோனை நான் என்ன பண்ணுறேன், மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் எனக்கு இந்த கன்சாலிடேஷன் ஜோன். ஓகே. அதுக்கடுத்து மார்க்கெட் திரும்பவும் மேலே புஷ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அந்த ஜோனை மார்க் பண்ணுறேன். ஏன் அங்கே மார்க் பண்ணுறேன்? பிகாஸ் மார்க்கெட் அதுக்கடுத்து செல்லருக்கு ஃபேவராக மார்க்கெட் வந்திருக்கு. அரசை பொறுத்த வரைக்கும் செல்லருக்கு ஃபேவராக வந்திருக்கு. பட் மார்க்கெட் அதோட நிறுத்தலையே, இன்னும் ஒரு இம்பல்சிவ் மூவ்மெண்ட் கொடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் கண்டினியூஸாக மேலே போகுதுன்னா, இந்த ஆர்எஸ்ஐ ஜோன்ஸை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு எங்கேருந்து மார்க்கெட் விட்டுட்டு போயிருக்குன்றதை செக் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக இதே ஜோன்ஸுக்கு மார்க்கெட் வருது, இதே இடத்துக்கு மார்க்கெட் வருதுன்னா 1:3 செட்டப்ஸில் கண்டிப்பாக ட்ரேட் எடுங்க, நல்லா ஒர்க் ஆகும். இல்லையா ரீசெண்ட் ஹையை டார்கெட் பண்ணுங்கள், இல்லை லிக்விடிட்டி ஜோன்ஸை டார்கெட் பண்ணுங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல எனக்கு ட்ரேட் கிடைக்கல, ஆனால் இங்கே கிடச்சிருக்குல்ல. இதே மாதிரி நான் இப்போ சும்மா சொல்லியிருக்கேன்னு பார்க்காதீங்க, சும்மா உங்களுக்கு சார்ட்டில் இருக்குன்றத காட்டணும்னு பார்க்காதீங்க, பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், எத்தனை வாட்டி இந்த செட்டப்ஸ் ஒர்க் ஆகிருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஓகே. இந்த மாதிரி செட்டப்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி இதெல்லாம் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்றது தெரியாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்போட சேர்ந்து வருது. ஸோ இங்கே ஒரு கன்சல்டேஷன் ஜோன் இருக்குது, ஜோனுக்கு கீழே நான் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:3 இல்லை இங்கே 1:2.3 வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. ஈஸியாக நம்ம எடுத்துருக்கலாம், ரொம்ப ஈஸி மார்க்கெட்டில் இந்த ட்ரேட் செட்டப்ஸ் எடுக்கிறது. பிகாஸ் இங்கே இருக்க லிக்விடிட்டி ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ ட்ரெண்டு கண்டினியூ ஆக போகுதுன்னா இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிடும். இதே மாதிரி செட்டப்ஸ் உங்களுக்கு அகெயின் அண்ட் அகெயின் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள், மார்க்கெட்டில் சர்ச் பண்ணுங்கள். இந்த ஜோன்ஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணுறீங்களா, இது ஒரு டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இட் வில் பிகம் அ சப்போர்ட். ஸோ சப்போர்ட்டாக இங்கே வந்துருச்சு. ஸோ சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், அந்த செட்டப் எடுங்க, நல்லா ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சும்மா நம்ம வந்து ஏதோ ஒரு சைடுக்கு மூவ்மெண்ட் ஆகுதுன்றதை விட இங்கே வந்தால் தான் நான் எடுப்பேன்ற மாதிரி எடுங்க. உங்களுக்கு வந்து ட்ரேடிங்ஸில் நடக்கிற லாஸஸ் வந்து மேசிவாக குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அதுக்கடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட்ஸ். இப்போது இன்டியூஸ்மெண்ட் வந்து ரீசெண்ட் டேஸில் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படி தான் இருக்கும். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் நோட்டீஸ் பண்ணது இன்டியூஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறத வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ அதனால இது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்டியூஸ்மெண்ட் வந்து யூஸ்வலாக என்ன மாதிரி நடக்கும்னா, ஒன்று ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ட்ராப் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து எஸ்எம்சியில் ட்ராப் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது ரீசெண்ட் டேஸில் நானும் ஒரு 45-50 டேஸாக பார்த்துட்ருக்கேன், மார்க்கெட்டில் வந்து எஸ்எம்சிலையும் ட்ராப் பண்ணுறாங்க, ப்ரைஸ் ஆக்ஷனும் ட்ராப் பண்ணுறாங்க, அதுவும் ஒரே நேரத்தில். ஓகேங்களா? நான் இது வந்து இந்தியன் மார்க்கெட்லேயும் ஒரு சில இடத்துல நோட்டீஸ் பண்ணேன், அண்டு ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் நோட்டீஸ் பண்ணேன், கமோடிட்டிஸ்லும் நோட்டீஸ் பண்ணேன். இந்த மாதிரியான திங்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே. இது ஆக்சுவலி பை லா இது பண்ணக்கூடாது. ஃபெட் கவர்மெண்ட்ஸில் இருந்து ஆக்சுவலி இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு ஆக்சுவலி அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற கம்பெனிஸ் எப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது. அது ஆக்சுவலி எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு ஒரு சின்ன சார்ட் மாதிரி நான் காட்டுறேன். இப்போது நம்ம வந்து யூஸ்வலி நம்ம வந்து மார்க்கெட்டில் எப்படி எடுப்போம், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கிது அப்படின்னா, இந்த மாதிரி மார்க்கெட் கண்டினியூஸ் ஃபாலிங் அடுத்து இப்படி ஒரு ரிவர்சல் வந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். கரெக்டுங்களா? ஸோ நம்ம வந்து இதை பேஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து நம்ம வந்து ரிவர்சலுக்கான பொட்டன்ஷியலை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நான் இதை வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டராக மார்க் பண்ணுறேன். பட் இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல இங்கே எனக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. சாரி, இந்த இடத்துல எனக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்தே எனக்கு வந்து ஒரு மேசிவான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சப்போர்ட் கிடச்சிச்சுன்னா நான் இங்கேருந்து நான் ட்ரேட் எடுப்பேன் அப்படின்ட்டு 2 ரீஜனை என்ன பண்ணுறாங்க, மார்க் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 ரீஜன் எங்கே இருக்குது, இந்த ரெசிஸ்டன்ஸ் பிகம் அ சப்போர்ட் ஏரியா அண்ட் அட் த சேம் டைம் ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன்லையோ இல்லைனா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிகம் அ சப்போர்ட் ஏரியாலையோ அவங்க வந்து ட்ரேட் செட்டப்ஸை ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த மாதிரி மார்க்கெட் மேலே வந்து ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இது வந்து ஒரு வேலிட் மூவ்மெண்ட்னே வச்சுக்கோங்க. மார்க்கெட் இப்படி ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட டார்கெட் என்னவா இருக்குன்னா, இங்கே வந்து நிஜமாவே இந்த இடத்துல இல்லை, இங்கே வரைக்கும் மார்க்கெட் வருது, ஒரு டைனமிக் சப்போர்ட் ஏரியாலையோ இல்லைனா அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே மார்க்கெட் வந்து டேப் ஆகிட்டு அதுக்கடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது.
ஓகேங்களா? ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட்டில் ஏன் ரிவர்ஸ் ஆகுது? லிட்ரலி இங்கே யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு திங் நடக்குதுன்னா தான் உண்மையாகவே இந்த இடத்துல நியூ ட்ரேடர்ஸ் வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பிரேக் அவுட்டில் வந்தவங்கள விட செகண்ட் டைம் ரீடெஸ்ட்டில் வந்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகே, நியூ ட்ரேடர்ஸும் உள்ளே வந்துட்டாங்க. அண்ட் இங்கே நமக்கு பார்த்தோன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஓகேங்களா? எல்லாமே கிளியராக இருக்கா? இங்கே நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் கிளியராக இருக்குது. இப்படி தான் வந்து நமக்கு மார்க்கெட்டில் திங்ஸ் ஆர் லுக்கிங் லைக் திஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டர் பிளாக்ஸை ரெடி பண்ணுறோம். இங்கே இருக்க நமக்கு ஆர்டர் பிளாக்குன்னு ரெடி பண்ணுறோம். ஆனால் மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த மாதிரி மூவ் ஆகாமல் என்ன மாதிரி எக்ஸாக்டாக மூவ் ஆயிருக்கும்னா, மேபி இந்த ரீஜன் வரைக்கும் வந்துட்டு அதுக்கடுத்து இப்படி வந்து இப்படி மூவ் ஆயிருக்கும். யூஸ்வலி திங்ஸ் வந்து இந்த மாதிரி செட்டப்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது ரொம்பவே க்ளீனாக இருக்கும். பட் மார்க்கெட் இந்த இடத்துல என்ன பண்ணும், இங்கே புதுசான ட்ரேடர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சா, புது ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல வந்திருப்பாங்களா, இங்கே ரெசிஸ்டன்ஸ் பிகம் அ சப்போர்ட் அப்படின்ற மாதிரி இங்கேயும் வந்துட்டு லாஸ் பண்ணவங்க திரும்ப இங்கே என்ட்ரியும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு நினச்சிட்டு இங்கே செல் பண்ணியிருக்கிறவங்க இங்கே கீழே போய் திரும்ப மார்க்கெட் மேலே போகும்போது இந்த இடத்துல புதுசாக பையர்ஸும் வந்திருப்பாங்க. பிகாஸ் இங்கே என்ன பண்ணுது மார்க்கெட், நியூ ஹையை இன்டர்னல் ரேஞ்சில் பிரேக் அவுட் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பிரேக் அவுட் பண்ணும்போது நியூ பையர்ஸ் உள்ள இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. புதுசான பையர்ஸ் நிறையா வராங்க. கொஞ்சம் பேர் கிடையாது, நிறைய பேர் வராங்க. ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட்டில் இங்கே பையர்ஸ் வந்திருக்காங்கன்றது பேசிக்காக நமக்கே தெரியுது. அப்போ அவங்க அவ்வளோ க்ரோஸில் மணி வச்சுருக்காங்க, அவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பில்லியன்ஸில் வச்சு ட்ரேட் பண்ணுறாங்க. ஃபோரெக்ஸ்லாம் ட்ரில்லியன்ஸில் நடக்குது ட்ரேட்ஸ். ஸோ அவ்வளோ ட்ரேட்ஸ் நடக்குதுன்னா லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாமையாக இருப்பாங்க. அது நமக்கும் இதையும் யோசிக்கணும்ல. இப்போது நம்ம இங்கே பார்க்கும்போதே நமக்கு கிளியராக தெரியுது, எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் லோவில் லிக்விடிட்டி இருக்குது. பிகாஸ் எல்லோரும் இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை, ஸ்டாப் லாஸே வைக்கலைனா கூட இந்த லோவில் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க. இல்லைனா வந்து இங்கே தான் புதுசாக என்ட்ரியும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாப் லாஸே வைக்கலைனா கூட இங்கே தான் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே போச்சுன்னா அவங்க லாஸ் ஆவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரியான செட்டப்ஸில் தான் இப்போ மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன, மேலே தான் போகணும். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணும், மேலே போகாது, டேரெக்டாக கீழே வந்து ஒரே ஒரு விக்கில் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஏரியாவில் டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். இப்போது இதுதான் இன்டியூஸ்மெண்ட். சரிங்களா? இங்கே என்ன நடந்துருச்சு, இன்டியூஸ்மெண்ட்டில் இங்கே கீழே வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி ஒரு திங்கை காட்டிட்டு, பிரேக் அவுட்டுன்ற ஒரு திங்கு மாதிரி காட்டினதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பையர் என்ன பண்ணியிருக்காங்க, தி பிகம் அ செல்லர். யாருக்கு செல் பண்ணுறாங்க, இங்கே வந்து இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு செல் பண்ணுறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க மார்க்கெட் கீழே தான் போக போகுதுன்ற மாதிரி நம்ப வச்சு மார்க்கெட் ரிவர்சல் பொட்டன்ஷியலை காட்டுற மாதிரி காட்டிட்டு இவங்க செல் பண்ணுற மொத்த குவான்டிட்டிஸையும் இங்கே பை பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும். இதே செட்டப்ஸ் எல்லா சார்ட்லேயும் நடக்குது ரீசெண்ட் டேஸில். ஸோ இந்த இடத்துல என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ட்ராப் நடந்திருக்கு, எஸ்எம்சிக்கும் இந்த இடத்துல ட்ராப் நடந்திருக்கு. பிகாஸ் இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்ல ட்ரேட் எடுத்துருக்கவங்களுக்கும் ட்ராப்பில் மாட்டுறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி எடுக்கிறவங்களும் ட்ராப்பில் மாட்டுறாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி எடுக்கிறவங்களும் இந்த மாதிரி இடத்துல ட்ராப்பில் மாட்டுறாங்க. ஸோ இதெல்லாமே பண்ணிவிட்டு இதுக்கடுத்து மார்க்கெட் மேசிவாக மூவ் ஆகுது. இப்போ இந்த லாஸ்ட் மூவ்மெண்ட் அப்போது யூஸ்வலாக மார்க்கெட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க எக்ஸப்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் லாஸ்ட்டாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த 50 டேஸில் இந்த மாதிரியான திங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக நான் பார்த்துட்ருக்கேன். மேபி நீங்கள் லாஸ் பண்ணுறீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். அண்ட் இதுதான் உங்களுக்கான லாஸஸ்க்கான ரீசன் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது வெயிட் ஃபார் த லிக்விடிட்டி ஸ்வீப். மார்க்கெட்டில் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு போனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு மேஜர் ரிவர்சல் லோவர் டைம் ஃப்ரேம்ஸ்லேயே போதும். ஓகேங்களா? நீங்கள் மேபி இப்போ வந்து ஒரு 1 ஹவரில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த 1 ஹவர் இல்லை 15 மினிட்ஸ்லேயே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். யூஸ்வலாக தானே பண்ணுறீங்க. ஸோ அதிலே சொல்கிறேன். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற 15 மினிட் ஸ்ட்ரக்சராக வச்சுக்கோங்க. ஓகே, 15 மினிட் ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு லோஸும் வச்சுருக்கு. ஆனால் ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஹையும் பிரேக் அவுட்டும் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி இங்கே லிக்விடிட்டி இருக்குது. மார்க்கெட் கீழே பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி ஒரு திங்கை காட்டிட்டு இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ரிவர்சல் காட்டி லோவர் ஸ்ட்ரக்சர்ஸில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜனில் லோவர் ஸ்ட்ரக்சரில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே பார்க்குறீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுங்கள். 1:3 செட்டப்ஸை போங்க. கண்டிப்பாக மார்க்கெட் உங்களுக்கு நல்ல ட்ரேட் செட்டப்ஸ் கொடுக்கும். இது எல்லா நாளும் ஒர்க் ஆகும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுடைய ட்ரேட் செட்டப்ஸ் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் இன்டியூஸ்மெண்ட் பற்றி கிளாஸ்லேயும் சொல்லியிருப்பேன்.
சேம் திங் தான் இப்போவும் சொல்கிறேன். இன்டியூஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ட்ரேட்ஸை ஆப்போசிட்டில் எடுங்க. ஓகேங்களா? இது வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் பேஸ் பண்ணி அகேன்ஸ்டாக இருக்கும். ஆனால் ஆட் ஒன் அவுட்ன்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒரு அந்த லைன்லேருந்து வெளியே நின்று பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஜஸ்ட் இது வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஒர்க் ஆகிருக்குன்னு. அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஃபேக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு நியூ லோ இல்லாமல் வரக்கூடிய ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இஸ் நாட் அ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? நியூ லோ இல்லாமல் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வருதுன்னா தட்ஸ் அ ஃபேக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அவ்வளோதான். அதே மாதிரி ஹைலையும் அதே சினாரி இது. நியூ ஹை இல்லாமல் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வருதுன்னா தட்ஸ் அ ஃபேக் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கேளுங்க, சார்ட் அவுட் பண்ணலாம். யாருக்குமே கொஸ்டின்ஸ் இல்லையா? ஓகே, இந்தியன் மார்க்கெட்டில் எத்தனை பேர் ட்ரேட் பண்ணுறீங்க? ஜஸ்ட் கமெண்ட்டில் மட்டும் இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் எனக்கு அப்படியே சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் மட்டும் தான் இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறீங்களா? வேறு யாருமே இல்லையா? ஓகே. ஓகே, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வெபினாரில் நான் சொல்லியிருப்பேன். இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், தப்பே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா யூஸ்வலி மார்க்கெட் அதை தான் ஃபாலோ பண்ணும். ஸ்ட்ரக்சரை பார்த்து எடுக்கிறது தான் ஃபாலோ பண்ணும். பட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. ஆப்ஷன் சார்ட்டையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே சேர்த்து சிவிடி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். சிவிடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட், அதுவும் நீங்கள் ஃபியூச்சர்ஸில் சேர்த்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். வியூ வந்து சூப்பராக இருக்கும் சிவிடி. ஓகே. அண்டு ஓகே, இப்போ உங்களுக்கு சிவிடியும் இல்லை, நீங்கள் அப்படியும் பண்ணலை, ஆனால் எனக்கு வெறும் சார்ட் மட்டும் போதும் அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிள் திங். மார்க்கெட் ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் வந்து யூஸ்வலி மூவ் ஆகுற மாதிரி மூவ் ஆகாது. ஆப்ஷன் சார்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணி இப்படியே மார்க்கெட் கொஞ்ச நேரத்துக்கு இருந்து இப்படி ஒரு பிரேக் அவுட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் என்ன பண்ணும்? கண்டிப்பாக இதே ரீஜனுக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணும். இதே இடத்துக்கு வரத்துக்கு ட்ரை பண்ணும். இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜனில் மார்க்கெட் வந்துச்சுன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ட்ரேட் செட்டப்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக 1:3 டார்கெட் பண்ணலாம். டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னன்றதை சேர்த்து சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ட்ரேட் செட்டப்ஸ் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். வேணால் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் விடுங்க, ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வரக்கூடிய மார்க்கெட்ஸில் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட்டப்ஸ் எத்தனை வாட்டி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அட் த மணியில் இல்லை அவுட் ஆஃப் த மணியில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு செட்டப் பார்க்குறீங்க அப்படின்னா, சாரி, அட் த மணியில் இல்லை அவுட் ஆஃப் த மணியில் பார்க்குறீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து வந்து இப்படி ஃபால் ஆகும். கீழே வந்து இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மணியில் இந்த ஸ்பெசிஃபிக் கன்சாலிடேஷன் ஜோன்லேயே இந்த மணியில் சஸ்டெயின் ஆகும். ஸோ 2 சார்ட் கம்பேர் பண்ணுறது பெட்டர். இந்த மணி சார்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள், அட் த மணி சார்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி வந்து 25,000 ட்ரேட், இப்போ 26,000 ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 26,260 ட்ரேட் ஆகுதா? ஸோ அந்த ரீஜனில் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 26,000 எக்ஸாக்டாக 26,000 சிஏ வந்து நீங்கள் செக் பண்ணலாம். அது வந்து இந்த மணியில் இருக்குது. அண்ட் 26,015 வந்துட்டு 26,250 அது வந்து அட் த மணியில் வரும். ஒரே நேரத்தில் 2 சார்ட்டையும் செக் பண்ணுங்கள். 2 சார்ட்டும் வந்து ஒரு சார்ட்டில் அட் த மணியில் இருக்கிற சார்ட்
இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுது, இந்த மணியில் இருக்கிற சார்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இங்கே தான் யூஸ்வலி எல்லாருமே ட்ரேட் எடுப்பாங்க. இங்கே நமக்கு டிக்கே கம்மி. புரியுதுங்களா? அதே மாதிரி இங்கே டெல்டா அதிகம். இந்த இடத்துல டெல்டா வந்து ரொம்ப அதிகம். இந்த மணியில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா டெல்டா வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆட் த மணியில் டெல்டா கம்மியாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஓகே, அண்ட் ஆட் த மணியில் டீட்டா அதிகமாக இருக்கும், டிக்கே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் சூப்பராக ஒர்க் ஆகிடும். இங்கே இன்டியூஸ்மெண்ட் ஒர்க் ஆகிருக்காது. இன்டியூஸ்மெண்ட்ன்ற ஒரு திங்கு வந்து இங்கே அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, இந்த மணியில் நடக்காது. ஆட் த மணி அண்ட் அவுட் ஆஃப் த மணியில் ஆட் த மணி அண்ட் அவுட் ஆஃப் த மணியில் கண்டிப்பாக இன்டியூஸ்மெண்ட் ப்ராசஸ் நடந்துடும். அதுக்கடுத்து மார்க்கெட்டில் ரிவர்சலுக்கு அப்புறமா நீங்கள் இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்தாலும் இது சூப்பராக ஒர்க் ஆகும், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த செட்டப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் டெஃபினட்டாக ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்பீங்க. இதுக்கு நானே கேரண்டி, ஏன்னா நான் தான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? ரேஞ்ச் தியரி மட்டும் நான் யாருக்கும் சொன்னது கிடையாது. ஆனால் இது கைண்ட் ஆஃப் அ திங் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இது பேஸ் பண்ணியே ட்ரேட்ஸ் என்ட்ரி கொடுங்க, டெஃபினட்டாக ஒர்க் ஆகும், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு வீக்லியே வந்து ஒரு 1 or 2 ட்ரேட்ஸ் தான் மேசிவாக கிடைக்கும்னே வச்சுக்கோமே, அவ்வளோதான் கிடைக்கும். பட் கிடைக்கிற ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் வைக்கிற மந்த்லி ப்ராஃபிட்டை ரீச் பண்ணுற அளவுக்கு கூட கண்டிப்பாக பெரிய ட்ரேட்ஸே கிடைக்கும், ஈஸியாகவே கிடைக்கும். வேணால் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ட்ரேட் செட்டப்ஸை மட்டும் எடுங்க. நடுவில் செட்டப்ஸே இல்லை, உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னா அந்த ட்ரேட் செட்டப்ஸை விட்டுருங்க, எடுக்க வேண்டாம். ஓகே, ஓகே ஃபைன். ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கேளுங்க, இல்லைனா வந்துட்டு நம்ம என் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரே ஒரு திங் மட்டும் இருக்கு, நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். கொஸ்டின்ஸ் இல்லையா? ஓகே ஃபைன். சி காய்ஸ், இப்போது நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டி குரூப் நம்ம வந்து வச்சுருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? எத்தனை பேர் வந்து நீங்கள் அதில் உள்ளே இருந்தீங்க, எத்தனை பேர் ஆக்டிவாக இருந்தீங்கன்றது சம் ஆஃப் யூ மைட் நோ. சில பேர் அதில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்த பர்சனாக இங்கே இருக்கீங்க. பட் இந்த குரூப் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு, யாருமே இல்லை. ஸோ நான் அது கைண்ட் ஆஃப் அ ப்ரொமோஷன் மாதிரி நினைக்க வேண்டாம். எனக்குன்றதை விட இது உங்களுக்காகன்னு யோசிங்க. குரூப்பாக சேர்ந்து ட்ரேட் பண்ணுறது எப்போவுமே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து நான் இங்கே உங்ககிட்ட மணி சார்ஜ் பண்ணணுன்ற தாட் எனக்கு இல்லை. எனக்கு உள்ள டிசிப்ளினாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் இருந்தால் போதும், எனக்கு அதுதான் வேணும். ஓகே, ஸோ நான் உங்ககிட்ட அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இஃப் இன் கேஸ் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஆக்டிவாக இருக்க முடியும் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் டிஎம் பண்ணுங்கள். நான் குரூப்பை வந்து கம்ப்ளீட்டாக ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். மேபி டெலகிராம், டிஸ்கார்ட் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு ஒரே நேரத்தில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும், மற்ற திங்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கார்டில் யூஸ் பண்ணுங்கள். அண்டு அந்த குரூப்பில் வந்துட்டு நீங்கள் எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு நான் அந்த குரூப்போட ஆக்சஸ் நானே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஆனால் ஆக்டிவாக இருங்க. நீங்கள் வந்துட்டு கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், டவுட்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய ட்ரேட் செட்டப்ஸாக இருக்கட்டும், அந்த இடத்துல ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகே, நான் இங்கே வந்து சார்ஜஸ் வைக்கணும் அப்படின்ற தாட் எனக்கு இப்போ இல்லை. நீங்கள் அதில் ஆக்டிவாக இருந்தால் எனக்கு போதும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெட்டராக ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸாக அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணாலே தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. ஓகே, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குரூப்பாக சேர்ந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் த லாஸ்ட் திங். ஏதாவது நீங்கள் என்கிட்ட கேட்கணும் இல்லை கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குன்னா எனக்கு டிஎம் பண்ணலாம். இல்லைனா எனக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் நம்பர் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதில் கூட எனக்கு டிஎம் ஆர் கால் கூட பண்ணலாம் இஃப் இன் கேஸ் யூ நீட் நோ. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபோக்ஸ் ஃபார் நவ். நம்ம என் பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் கொஸ்டின் இருக்குன்னா கேளுங்க, ஆர்எல்ஸ் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சார் வாட்ஸ்அப் நம்பர் ரிப்பீட் பண்ண முடியுமா சார்? வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு டெலகிராமில் டிஎம் பண்ணுறீங்க, இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் சி நான் இதுலேயே இருக்கேன். டெலகிராம்லேயே லாஸ்ட் போஸ்ட்லேயே வந்து இந்த மெசேஜை கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக வாட்ஸ்அப் வந்துடும். ஆர்எல்ஸ் 9940526089 நோட் பண்ணிக்கோங்க.
99405. Just one second. ரொம்ப நீட் இருக்கு எமர்ஜென்சி டைம்ஸில் மட்டும் கால் பண்ணால் ஓகே. ஓகேங்களா? சார் நம்பர் ரிப்பீட் பண்றீங்களா? ஓகே, நான் இதுலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, அகைன் சொல்கிறேன். 99405 ஆ 26089. அகைன் 99405 26089. ஓகே சார். ஓகே, நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கேளுங்க, இல்லைனா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இது இண்டிகேட்டர் கொஞ்சம் லேகா காட்டுற மாதிரி இருக்கு. லேக்னா உங்களுக்கு ரீபெயிண்ட் ஆகும். இப்போ தான் சொன்னேன். ரியல் டைமில் எடுக்கிற எந்த டூலாக இருந்தாலும் அதில் ரீபெயிண்டிங் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மல்டி டைம் நான் அதில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஈஸி வே இருக்குது. மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு இருக்கிற கொஸ்டின் என்னென்னா, லைக் நீங்கள் யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறோம் வைங்களேன். நான் ட்ரேடிங் பேஸ் பண்ணியே சொல்கிறேன். ஒரு கோர்ஸ் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா யூஸ்வலாக வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் எஸ்எம்சி இது எல்லாருமே சொல்லுவாங்க. நானும் அதை சொல்லி கொடுத்தேன். ஓகே, இது பேசிக்காகவே வந்து இது நம்ம பண்ணோம். அண்ட் லாஸ்ட் வீக்ஸில் வந்துட்டு நான் அட்வான்ஸ் திங்ஸை சிம்பிளிஃபைடாக சொல்லி கொடுத்தேன். அது எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்றது எஸ்எம்சி சாரி எஸ்எம்ஏஸ் அண்ட் ஒயிட் ரேஞ்சஸ் பேஸ் பண்ணி, அதாவது ரேஞ்சஸ் சிபிஆர் பேஸ் பண்ணி, அண்ட் அதுக்கடுத்து வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு சில மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஹேக்ஸ் எல்லாமே எப்படி பண்ணுறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுறது அண்ட் சிவிடி எப்படி யூஸ் பண்ணணும், சிவிடி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது. ஒரு வாட்டி நான் சிவிடி வச்சு வேணால் உங்களுக்கு நான் ஒரே ஒரு செட்டப் மட்டும் காட்டுறேன். நிஃப்டிலே காட்டுறேன். ஏன்னா நிஃப்டிலே நல்லா ஒர்க் ஆகுது ரீசெண்ட் டேஸில் நான் பார்த்த வரைக்கும். CVD is nothing but cumulative volume delta. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பையர் அண்ட் செல்லருக்கு இருக்கக்கூடிய வால்யூம் டிஃப்ரென்ஸ் தான் அது. சரிங்களா? ஸோ அதுதான், வேறு எதுவுமே இங்கே வந்து இது கிடையாது. இந்த சிவிடி நமக்கு இந்த ஸ்பாட் மார்க்கெட்டை விட இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் இருக்குல்ல, இதில் நல்லா முன்னாடியே காட்டிடும். பிகாஸ் இங்கே மூவ் ஆகுறது ரியல் வால்யூம். சரிங்களா? இந்த வால்யூம் பேஸ் பண்ணி ட்ரேட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ மார்க்கெட் சிவிடி ஓப்பனிங்கில் இருந்தே சிவிடி வந்து இந்த ஜீரோ லைனுக்கு இங்கே ஒரு லைன் இருக்கா தெரியுதா? சிவிடி சார்ட்டில் கீழே வந்து ஒரு சார்ட் லைன் இருக்கா, ஜீரோ லைன் இருக்கா? இந்த லைனுக்கு மேலே ப்ரைஸ், அதாவது இந்த சார்ட் மூவ் ஆகுதுன்னா மார்க்கெட்டில் பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த லைனுக்கு கீழே இருக்குன்னா செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓப்பனிங்கில் இவ்வளோ தூரம் போயிடுச்சு. ஸோ இந்த ரீஜனில் இவ்வளோ ஹை வந்துருக்கு மார்க்கெட். இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணுது அண்ட் அட் த சேம் டைம் சிவிடியும் மேலே புஷ் ஆகுதுன்னா மார்க்கெட் புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ பண்ணுது. ஓகே, இது வந்து ரொம்ப ஈஸியாக இந்த ட்ரேடை நீங்கள் எடுத்துடலாம். பட் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இப்போ மார்க்கெட் எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சினாரியோவில் சிவிடி வந்து மேலே இருக்குது. ஓகேங்களா? சிவிடி வந்து கண்டினியூஸாக மேலே போயிட்டுருக்கு. ஆனால் மார்க்கெட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ மார்க்கெட் அந்த இடத்துல மேனிப்புலேஷன் பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ மேபி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பெசிஃபிக்லேயே பாருங்கள், இதெல்லாம் சைட்வேஸ் மார்க்கெட் தான், நம்மளால் பெருசாக ட்ரேட் எடுத்துருக்க முடியாதுனாலும் இந்த இடத்துல நீங்கள் சிவிடி பார்த்துருந்தீங்கன்னா ஷார்ட்டில் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டீங்க. அதாவது ஃபாலிங் சைடில் ட்ரேட் எடுத்துருக்க மாட்டோம். இங்கே ஒரு நார்மல் ட்ரேடர் யோசிச்சு பாருங்களேன், இது ஒரு லோவாக கன்சிடர் பண்ணுறாங்களா? ஒரு நார்மல் ட்ரேடர் இது ஒரு லோவாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இதுக்கு கீழே ப்ரைஸ் வரதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? மார்க்கெட் ஃபாலோ ஆகுது நினைக்கிறாங்களா? ஆனால் இங்கே நீங்கள் வந்து வால்யூம் செக் பண்ணி பார்க்கும்போது சி இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜன் வரும்போது கீழே வால்யூம் செக் பண்ணுங்கள். வால்யூம் நீங்கள் சிவிடி செக் பண்ணும்போது பையருக்கு ஃபேவராக இருக்குது. அப்போ கீழே வர்றது என்னது? ஃபேக் மூவ். அப்போது ரீசெண்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்விங் ஹை கூட இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சர் ஹையை மட்டும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அங்கேருந்து இம்மீடியட்டாக மொமெண்டமில் ட்ரேட் எடுத்தால் கூட உங்களால் ஒரு மொமெண்டம் பேஸிஸில் கேப்சர் பண்ணுற முடியும். இது யூஸ்வலாக நடக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
சிபிடிக்கு அகைன்ஸ்டாக மார்க்கெட் மூவ் ஆகி ஒரு ரிவர்சல் கொடுக்குது அப்படின்னா அது அங்கே ஒரு மேனிப்புலேஷன் கிரியேட் பண்ணி மார்க்கெட் மூவ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எதுவும் நடக்கும். ஸோ இப்போ எனக்கு அந்த கொஸ்டின் என்னென்னா, இந்த நாலேஜஸ் எல்லாமே இருக்கும்போது ஏன் ஸ்டில் யூ ஆர் ஃபைண்டிங் அ ஷார்ட் கட்ஸ்? அதுதான் நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இவ்வளவுமே உங்களுக்கு தெரியும். மார்க்கெட்டில் இப்போ உங்களுக்கு ஒரு இன்சைடர் டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னன்னா, மார்க்கெட்டில் இருந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ், ஓகேங்களா, நல்ல மணி சம்பாரிச்ச ட்ரேடர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து ஆல்கோ ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் ஆல்கோவை அவங்க ரொம்ப அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. மேபி அவங்க சாஃப்ட்வேர்ஸ் விற்கிறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. சரிங்களா? அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்துட்டு ஆல்கோஸை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான ஒரு திங்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் வரக்கூடிய நியூ ட்ரேடர்ஸும் ஆல்கோ ட்ரேடிங்கை முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் ஆல்கோ ட்ரேடிங் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஆல்கோ ட்ரேடிங் இங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து மேனிப்புலேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆல்ரெடி அதுக்கான திங்ஸ் தான் அங்கே போயிட்டுருக்கு. அண்ட் ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, போயிட்டுருக்கு இல்லை, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் ரியல் டைம் டேட்டாஸ், இப்போ நம்ம இண்டிகேட்டர் வந்து ஆக்சுவலி ப்ரைஸில் ரியல் டைம் டேட்டாஸை வச்சு தான் எடுக்கும். பட் இப்போ இருக்கிற ஆல்கோ ட்ரேடிங் செட்டப்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆல்கோ ட்ரேடிங் செட்டப்ஸ் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி, டைனமிக்ஸ் பேஸ் பண்ணி, அந்த கொடுக்குற அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஷார்ட்கட்ஸை இன்ஸ்டிடியூஷன்ஸ் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஓகேங்களா? பிகாஸ் அங்கே க்ரோர்ஸ் ஆஃப் மணி உள்ளே வருது. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாண்ட் டு டேக் தட் மணி. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆல்கோ ட்ரேடிங் போக வேணாம். அண்ட் ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு திங் காட்டினேன்ல, அக்கௌண்ட் ஹேண்ட்லிங், அது யாருமே பண்ணாதீங்க. வெளியிலேருந்து யாராவது உங்ககிட்ட அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்க்கு வரேன், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் யூ ஹேவ் த எனஃப் நாலேஜ். எதுவுமே உங்களுக்கு மார்க்கெட்டில் புரியலை தெரியலனா கூட குரூப்பில் கேளுங்க, இல்லைனா என்கிட்டயே கேளுங்க, நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு வெளியில் இவங்க ஒருத்தவங்க ட்ரேட் செட்டப் கொடுக்குறாங்க, இதுக்குனால வந்துட்டு எனக்கு அவங்க பண்ணித்தரேன்றாங்க, நான் ஒரு 30% ஷேர் கேட்குறாங்க, 50% ஷேர் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகேங்களா? அது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. ஓகேவா? நான் வைண்ட் பண்ணிக்கலாமா? ஃபைன். ஓகே. Okay guys, see you soon. Bye bye. Thank you. Thank you. Good night. Bye. Thank you. Thank you, bro. Good night, Pratap. Thank you. Good night. Divya Ganapati.